ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது ஆமென் செய்தியின் நேரத்துக்கு நேராக இலக்கியாக வந்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நம்ம மத்தியில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் சகோதரர் இயேசுதாஸ் அவங்க அவருடைய அனுபவ சாட்சியும் ஆமென் ஸ்தோத்திரம் அதோடு கூட செய்தியும் ஆமென் அவர் கொடுக்க இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 6 ஆண்டுகள் அவர் வெளிநாட்டில் வேலையை ஆமென் ஸ்தோத்திரம் விட்டுட்டு ஆமென் ஊரில் அவர் காணப்பட்டார். இந்த 6 ஆண்டுகளும் கர்த்தர் அவரை அதிசயமாக நடத்தினார், இன்னொன்று உருவாக்கினார். ஆமென். நாளை தினம் மறுபடியும் ஆமென் வெளிநாட்டுக்கு வேலைக்காக அவர் கடந்து போகிறார். ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு வேலையை ஆமென் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட அங்குள்ளதான ஒரு போதகர், அங்கே இருக்கிற சபை, நம்ம ஆங்கங்கே கிராமங்களிலே சபை கட்டுவது போல் அவரும் பல கிலோமீட்டர் தாண்டி பல ஊழியங்களை செய்து வருகிறார். அதில் 2 ஆமென் ஸ்தோத்திரம் இடத்துல ஆமென் அவர் ஊழியத்தையும் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம அவருடைய செய்தி முடித்த பிற்பாடாக அவருக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். அவருடைய பிரயாணத்துக்காக ஜபிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய ஆமென் பிள்ளைகள் ஆமென் அவங்களுக்காக ஜபிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் இதுக்கு முன்னாடியே இந்த வாரத்தில் அவர் போயிருக்க வேண்டியது ஆமென் நமக்கு நேற்றைக்கு நிகழ்வுகள் இருந்தபடினால அங்கே பர்மிஷன் எடுத்து நாளைக்கு டிக்கெட் போட்டு அவர் கடந்து போகிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் ஆமென் கொஞ்சம் துக்கமாக இருக்கிறாங்க, நம்மளை விட்டு அவர் போகிறாரே நம்ம சபையில். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு மோசே போனார், ஒரு யோசுவாவை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அதனால் நம்ம சந்தோஷமாக அவருக்காக ஜெபிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். இப்பொழுது சகோதரர் இயேசுதாஸ் அவர்களை நான் அழைக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் அவரை வரவேற்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு இப்போது எப்படி இருக்குன்னா, உடம்பு எப்படி இருக்குன்னா, இந்த முட்டுக்கு மேலே நல்ல வெயிட்டாக இருக்குது. முட்டுக்கு கீழே வந்துட்டு வெயிட் இல்லாமல் இருந்த போல இருக்குது. ஏன்னா நேரத்துலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சரீரத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த மலையிலெல்லாம் நிறைஞ்சனாலே நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை முதல்ல வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 44:24. கர்த்தர் சொல்லுகிறதாவது போதும், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் உடைய பாதத்தில் வருகிறோம். அப்போ துதித்து நாங்கள் ஆராதித்தோம். என் தேவனை விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் செய்த எல்லா தயவு இறக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஸ்தோத்திரங்கிறதா. இப்பொழுது தகப்பனே, என்னை உடைய சிலுவை நிழலை மறைத்து கொண்டு கதை வெளிப்படுவீர். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது தகப்பனே. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை உருவாக்கும்படியாக, எங்களை கர்த்தாவே நல்வழிப்படுத்தும்படியாக, என் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தாவை நன்றி சொல்லும்படி கர்த்தாவே உடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் கர்த்தாவே. கேட்கிற நாங்கள் கர்த்தாவுடைய நாமத்தில் விடுதலையடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவிக்குரிய மனிதன் பலப்படும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்க கேட்ட வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உருவாக்கினருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. நான் 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இந்த தேசத்திலிருந்து வறுமையின் அடித்தளத்தில் இருந்த என்னை கர்த்தர் ஒரு சின்ன வேலையை கொடுத்து ஒமான் தேசத்துக்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா. நான் போகும்போது என்னை கொண்டு போனது என்னென்னா 2 பேண்ட்டு 2 சட்டை, ஒரு ஸ்லிப்பர், அல்லேலூயா, ஒரு சின்ன பேக்,
ஹேண்ட் லக்கேஜ். இதுதான் இங்கே இந்த தேசத்தில் நான் போகும்போது எனக்கு கர்த்தர் கொண்டு போனது. படித்தது 10ஆம் வகுப்பில் 3 முறை ஃபெயில் ஆனவன். அல்லேலூயா. 10ஆம் வகுப்பில் எத்தனை முறை தோற்று போனேன்? 3 முறை. அதில் இங்கிலீஷில் 3 முறை தோற்றேன். அல்லேலூயா. இதுவரை ஜெயிக்கலை, இதுவரை நான் பாஸ் பண்ணல. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவர். கொண்டு போன வேலை என்ன வேலை? கூலி வேலை. கொத்தன் மேசனுக்கு கூலி வேலை, ஹெல்ப்பராக நிற்கணும். அதுவும் எனக்கு தெரியாது சரியா செய்ய. கர்த்தர் அங்கே அழைத்து சென்று 1.5 ஆண்டுகள் அந்த வேலையை செய்தேன். செய்யும்போதெல்லாம் நான் அழுவேன். கையெல்லாம் இந்த இடம்லாம் கிழிஞ்சி ரத்தம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் இருந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த இப்போல்லாம் பயங்கர சூடு இருக்கும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஷூ எல்லாம் நனைஞ்சு அந்த தண்ணி, வேர்வை தண்ணி உள்ளால போய் அதை கீழே விட்டு திருப்பி வைக்கணும். இந்த 1.5 ஆண்டுகளும் நான் பாரம்பரிய லுத்தர் மிஷன் சபையை சார்ந்த காட்டுக்கடையில். அப்போ நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக போவேன், ஆலயத்துலலாம் ஒழுங்காக போயிடும், ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி பக்தி வைராக்கியத்தோடு கிடையாது, ஒரு கடமை உணர்வோடு கூட போகிறது. அப்போ நான் இருந்து அழுது ஜெபிப்பேன், கர்த்தாவே எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஆஃபீஸுக்குள்ளால் கனவு காண முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை அவன் அந்த மண்ணு வெட்டி இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கூட என்ன வேறு என்ன தெரியும், வேறு ஒரு வேலையும் தெரியாது. ஒருவேளை கொஞ்சம் நிழலில் வேலை கேட்கலாம், வெயிலில் வெட்டுற மண்ணை வந்துட்டு ஒரு மரத்தை கீழே கேட்கலாம். இதுதான் அனுபவம். ஆனால் எனக்கு ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்தார். எனக்கு வந்துட்டு அந்த சமயத்தில் ஒரு வரி இருக்கும், இந்த ஆஃபீஸுக்குள்ளால் போய் வேலை பார்க்கணும். அதுக்குள்ளால் என்ன வேலை பார்க்க முடியும்? எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. 10ஆம் கிளாஸில் 3 முறை தோற்று போகிறோம், ஆஃபீஸுக்குள்ளே என்ன வேலை கொடுப்பாங்க? கொடுக்க முடியாது. ஆனால் அதை கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தார். நான் வேலை செய்துட்டு நிற்கிறேன். அப்போ அங்கே ஒரு சின்ன ஸ்டோர், மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற சின்ன ஸ்டோர், சைட்டோடு சேர்ந்துருக்கும். ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க, இந்த பில்டிங்கை கட்டுறாங்கன்னா அதோடு சேர்ந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் இருக்கும். அதில் அதுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு திடீர் அவங்க அம்மா வந்துட்டு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு அவன் எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறான். அப்போ அந்த சைட்டில் வந்துட்டு 350 வேலை பார்க்குறாங்க. ஒரு இன்ஜினியர் வந்து கேட்குறாரு, யாராவது ஒரு நாள் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்கீங்களான்னு. ஏன்னா இந்த கூலி வேலை செய்கிற எல்லாருமே எழுத படிக்க தெரியாதவன். அல்லேலூயா. அப்போ எல்லாரையும் கேட்டுட்டு வராரு. அப்போ என் மனசில் தோணுது, எனக்கு தெரியும்னு சொல்ல. அவனா பயம் இருக்குது, என்ன எழுதணும் என்ன படிக்கணும்னு தெரியுது. எழுத படிக்க தெரியும் மட்டும் கேட்குறாரு. எழுத படிக்கணும் என்ன, அங்கே எழுத படிக்கணும், இங்கிலீஷ் தான் எழுத படிக்கணும், வேறு லாங்குவேஜ் எழுத படிக்க இல்லை. தோத்தது எதில்? இங்கிலீஷில். அப்போ நான் சொன்னேன், கிட்ட வந்தோன்னு சொன்னேன், சார் நான் செய்கிறேன்னு சொன்னேன். அந்த ஆள் கூட்டிகிட்டு போனார், உட்கார வச்சு சொன்னார், ஸ்டோரில் வரும்போது இந்த பொருளெல்லாம் கேட்பாங்க, இந்த லெட்ஜரில் எழுதணும், கொடுத்துட்டு சைன் பண்ணிக்கணும், லாஸ்ட்டில் வந்து நீ செக் பண்ணணும். ஒரு லெட்ஜரும் ஒரு சின்ன டேபிளும், அங்கே இருந்த வெயிலில் இருந்த என்ன கர்த்தர் முதலாவது கொண்டு வந்தது, ஃபேன் கூட இல்லாத ஒரு சின்ன செட்டுக்குள்ளால் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே கொண்டு வந்து 1.5 ஆண்டுகள் அதில் வேலை செய்தேன். வேலை செய்யும்போது எப்படின்னு அவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் அந்த சிந்தை தான் இருக்கு என் மனசில். நாளைக்கு இந்த பொருள் எங்கே இருக்குது, யாராவது கேட்டால் தெரியாது, பொருள் பேர் தெரியாது. ஒருத்தன் ஹிந்தியில் கேட்பான், ஒருத்தன் அரபிக்கில் கேட்பான், பல பாஷையில் வந்து கேட்பான். இப்போ கேட்கும் போதெல்லாம் அவன் பாஷையில் நம்ம பதில் கொடுக்கணும், அது அந்த பாஷையில் எடுத்து கொடுக்கணும். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல என்னை உருவாக்கினார். 5 பாஷைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் வந்து நம்மை அழைத்த தேவன் ஜீவனுள்ள தேவன். தமிழை தவிர வேற ஒன்றும் சுட்டு போட்டால் வராது, அதுவும் ஒழுங்காக பேசுவேன். கன்னியாகுமரி தமிழ் நீ வெளிநாட்டில் போய் பேசின அவன் சொல்லுவான் தமிழன் சொல்லுவான், மலையாளின்னு சொல்லுவான் நம்மளை. அல்லேலூயா. நம்ம இந்த இடத்த விட்டு திருநெல்வேலியை தாண்டி போனால் நம்மளை மலையாளி ஆக்கிடுவாங்க, நமக்கு தமிழ் பேச வராது. அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார், 5 லாங்குவேஜை படிக்க வைத்தார். அங்கிருந்து என்ன செய்தார்னா, நான் வந்து இப்போ ஆஃபீஸுக்குள்ளால் வரக்கூடிய ஒரு லீவுக்கு வந்தேன், 4.5 வருஷம் முடிஞ்சு லீவுக்கு வந்தேன். திருப்பி போகும்போது அந்த சைட்டில் வேலை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஜினியர் வந்துட்டு பிடிஓ, பெட்ரோலியம் டெவலப்மெண்ட், அதில் பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே போகும்போது எங்கள் இன்ஜினியர் எழுதி கொடுத்துருக்காரு, ஏசுதாஸ் லீவ் முடிஞ்சிட்டு இங்கே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது அவனை நேர பிடிஓக்கு அனுப்பிடணும். நான் போய் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணால் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மேனேஜர்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நான் யார், ப்ளூ கலர் சட்டு, எங்களுக்கு ப்ளூ கலர் தான் யூனிஃபார்ம், யாருக்கு லேபருக்கு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு டிஃபன் பாக்ஸும் கையில் வச்சுட்டு வெளியே நிற்கிறேன். மத்தியான சாப்பாடை காலையில் எடுத்துகிட்டு போனோம் கேம்ப்லேருந்து, அதை வச்சுட்டு கையில் நிற்கிறேன். அவன் சொல்கிறான், வந்து கேட்கான், உனக்கு எப்படி இந்த மேனேஜர்லாம் சப்போர்ட்டு? நான் சொன்னேன், நான் யார்ட்டையுமே சொல்லலை, உண்மையில் கர்த்தருக்கு முன்னே உண்மையாக சொல்கிறேன், யார்ட்டையும் கேட்கல. எனக்கு அந்த இடத்துல வேலை வேணும், நான் போகும்போது எதிர்பார்த்துட்டு போகிறேன், எங்கே கொண்டு இந்த சைடில் கொண்டு மண் வெட்ட முடியாது, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு தெரியாது. ஆனால் கர்த்தர் 2வது கொண்டு போனது எங்கன்னா, ஏசி ரூமில் பெரிய ஸ்டோர், அதில் 13 பேர் வேலை பார்க்காங்க. அதில் 13வது ஆள் நான். எத்தனாவது ஆள்? 13வது ஆள் நான். அங்கே என்ன பண்ணணும்னா, டஸ்ட்டு தூசி எல்லாம் துடைக்கணும், இருக்கிற பொருளை எல்லாம் தூசி இல்லாமல் பார்த்துக்கணும். இதுதான் என்னுடைய வேலை. 13 ஆள் வேலை பார்க்கும் பொழுது என்னுடைய சிந்தை மொத்தம் எங்கே இருக்கு தெரியுமா? என்னுடைய தரிசனம். அப்போ நான் என்ன பண்ணி ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டவர் ஒரு வெளிப்பாடு தரிசனம், கர்த்தர் நிச்சயமாக என்னை உயர்த்துவார். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து 3வது மாதம் ஒரு ஊழியக்காரன் வந்தார்.
என்ன கூப்பிட்டாரு, முன்னால் கூப்பிட்டு கை வச்சு சொன்னார், கர்த்தர் இந்த தேசத்தில் ஒன்று என்ன பண்ண போகிறாருன்னா உயர்த்தி வைக்க போகிறாரு. நீ ஒரு காரில் வந்து ஒரு 2 பிள்ளைகளை கொண்டு இந்த தேசத்தில் ப்ளூ கலர் காரில் போகிறத நான் பார்க்குறேன். கர்த்தர் அப்போது காரை கனவு கூட பார்க்க முடியாது, காரக ஸ்பெல்லிங் கூட எழுத முடியாது, அந்த மாதிரிப்பட்ட நிலைமை அது. சம்பளம் என்ன சின்ன சம்பளம், கூலி வேலைக்கான சம்பளம் தான் எனக்கு. ஆனால் அந்த இடத்துல போய் தொடச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய தரிசனம் மொத்தம் எப்போவுமே இதுக்குள்ளால் உட்காரணும், அந்த கேபினுக்குள்ளால் போய் உட்காரணும். ஆனால் அவன் தான் முதல் ஆள், அந்த ஸ்டோருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் அவன் தான். அந்த இடத்துல நான் இருக்கிறது எங்கே 13வது இடத்துல உட்காந்துருக்கேன். தொடச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஆடிட்டெல்லாம் நடக்கும். ஆடிட் நடக்கும்போது எங்களை போல கேட்டகரியெலாம் வெளியே போயிடும், டோரை பூட்டிடுவாங்க. நான் மட்டும் உள்ளார ஒரு சைடில் நிற்பேன். என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன ஃபைலை நோண்டுறாங்க, இதெல்லாம் நின்று பார்த்துட்டு நிற்பேன். அப்போ ஒன்றும் புரியாது. இருந்தாலும் எல்லா வருஷம் ஆடிட்டு நடக்கும் பொழுது நான் பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். கம்ப்யூட்டரை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மத்தியான டைமில் லஞ்ச் டைமில் அப்படியே வச்சுட்டு போயிடுவான், சாப்பிட போயிடுவான். நான் உட்காந்து அதை தேடுவேன், என்ன பண்ணுறாங்க, இது எப்படி அடிக்கணும், என்ன பண்ணணும். கம்ப்யூட்டரை பார்த்ததே அங்கே உள்ளால போய் தான் கர்த்தர் ஒன்றொன்றாய் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நம்மை அழைத்த கர்த்தர், நமக்கு தரிசனம் கொடுத்த கர்த்தர், நான் உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர், தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நமக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்தார். நான் அப்போ என்ன உட்காந்து ஒரு நாள் அடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஜிஎம் வந்துட்டார். நான் பயந்து எழும்புறேன். அவர் என்ன கேட்டார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துன்னு கேட்டார். நான் எங்கே இருக்கணும், வெளியே நான் உட்காந்துருக்கேன். எங்கே, அந்த டிபார்ட்மெண்ட் 8ஓட சேரில் உட்காந்துருக்கேன். எனக்கு அந்த 8ஓட சேரில் அன்னை உட்கார ஆசை, அதை படிக்கணும், எனக்கு என்ன நடக்குதுன்னு படிக்கணும். நான் படிச்சுட்டுருங்க. அவர் வந்து பார்த்தாரு. நான் அடித்து அந்த பேப்பரை என்ட்ரு பண்ணி அதில் என்னோட பேர் நம்பர் போட்டு மாற்றி வச்சு ஒரு 10 பேப்பரை செக் பண்ணார். 10 பேப்பரும் கம்ப்யூட்டரோட செக் பண்ணி பார்த்தாரு, 10 கரெக்ட். அப்போ உனக்கு தெரியுமா இந்த வேலைன்னு கேட்டார். நான் சார் கற்றுட்ருக்கேன்னு சொன்னேன். இது கற்றுட்ருக்கிறது உனக்கு வேலை தெரிஞ்சிருக்குன்னு சொன்னார். சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் தனியாக அங்கே போட்டார், ஒரு டேபிளை போட்டார், உட்கார வச்சார். இவன் நிறைய பேப்பர் பெண்டிங் வச்சுருக்கா, அதெல்லாம் நீ கிளியர் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பெண்டிங் வச்சு அவன் கிளியர் பண்ண சொன்னார். 13வது இடத்துல இருந்த என்னைக்கு கொண்டு வந்தார், 5வது இடத்துக்கு கொண்டு வந்தார் கர்த்தர். அன்றைக்கு சம்பளம் கூட இல்லை. அல்லேலூயா. என்னுடைய எந்த கேட்டகரியும் மாறல. அப்போ ஹெல்ப்பர் கம்பெனியில் யார், என்னுடைய எந்த லெட்டர் வந்தாலும் எந்த பேப்பர் கம்பெனியில் வந்தாலும் ஹெல்ப்பர்னு தான் வரும். என் சம்பளம் அதே சம்பளம் தான், எந்த இது மாறல. ஆனால் கர்த்தர் 5வது இடத்துக்கு கொண்டு வந்தார். அப்புறம் என்னாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே வேலை செய்து எல்லா வேலையும் நான் கற்றுக்கொண்டேன். என்ன செய்வாங்க, யாராவது ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டால் அவன் போய் கம்ப்யூட்டரை பார்த்து சொல்லுவான். நான் எங்கே இருந்தாலும் என்ன கூப்பிடுவாங்க, எஸ் இந்த பொருள் இருக்கா, நான் இருக்குது, இந்த ரேக்கில் இத்தனை இருக்குது சொல்லுவேன். கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை அழைத்தவர். அவருடைய சமூகத்தில் நான் அப்போ வந்துட்டு டெய்லி எல்லா ப்ரேயருக்கும் ஓடுவேன். எந்த வேலை இருந்தாலும் வேலையை விட்டுட்டு ஓடுவேன். எந்த சபையில் மீட்டிங் சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த டைமில் ஓடி, ஆனால் லீவில் தான் வைப்பாங்க, அந்த லீவுக்கு ஓடி போவேன். கார் இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லை, யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, டாக்ஸி பிடிச்சி இறங்கி ஓடி போவேன். இந்த தேவனுக்கென்று தேவ வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்த கர்த்தர் என்னை படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் சொல்ல காரியத்தை கவனமாக கேட்டுக்கிடுங்க. எங்கே விழுந்தேன்னு சொல்லுவேன். கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்துகிற தேவன் அவர் வைக்கிற இடத்திலே நாம் நிற்க மறக்கும் பொழுது நாம் விழுந்துவோம். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக வாழ வேண்டும். கர்த்தர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு அமர பண்ணுவேன்னு சொன்னவர். அவர் சொன்னவர் உண்மையுடையவர். அவர் அப்படியே செய்வார். அவர் செய்தால் அதற்கு பாத்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு வந்து முதலாவது இடத்துக்கு கொண்டு போனார். அந்த 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 வேர் ஹவுஸில் நான் தான் ஹெட்டு, எனக்கு கீழே தான் மற்ற எல்லாரும். அந்த இடத்துக்கு போயிருக்கும் பொழுது கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்கும் பொழுது என்னை முதலாவது என்னுடைய யூனிஃபார்மை மாற்றினார். இந்த ப்ளூ கலர்லேருந்து காக்கி கலர் மாறினா அவன் அவன் சார்ஜான்ட், அவன் வந்துட்டு ஒரு சின்ன கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவன். அதுலேருந்து இந்த ட்ரெஸ்ஸை மாற்றி இதே போல் சிவில் ட்ரெஸ் போட்டால் அவன் ஒரு சூப்பர்வைசர். அல்லேலூயா. அவன் ஃபோர்மேன், ஜூனியர் சூப்பர்வைசர். அந்த 5-6 ப்ரமோஷன் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு நல்ல ஒரு சம்பளத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அப்படி கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது, அநேக ஊழியக்காரர்கள் கூட சேர்ந்து அந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய சொந்த சுயம் வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. அந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2019ஆம் ஆண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு குடும்பமாச்சு. கர்த்தர் சொன்னவர் 2 பிள்ளைகளை அங்கே கொடுத்தார். இந்த 2 பிள்ளைகள் சாமும் சேரன் அங்கே பிறந்தார்கள். அங்கே வாழும் பொழுது காரை கொடுத்தார். 3 காரை கர்த்தர் கொடுத்தார். அதில் பிரயாணப்படும் பொழுது தேவன் எனக்கு செய்த அற்புதங்களை, தேவன் நான் இருந்த நிலைமையை என் கண்கள் சத்துரு மறைக்க ஆரம்பித்தான்.
நான் அதிகாரிகளோடு கூட இருக்கும் பொழுது மீட்டிங்கில் இன்ஜினியர்ஸ் பெரிய மேனேஜர்ஸ் 36 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதில் 10ஆம் கிளாஸ் தோத்து பண்ண நானும் அந்த கேபினில் போய் உட்கார்ந்துருக்கேன். கத்திருக்கிறேன், நான் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. அல்லேலூயா, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. அவன் உட்காரணும், கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், கேட்கறது கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் மறுபடி சொல்லணும். அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு உட்கார வைத்தார். அல்லேலூயா. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. கேட்கிற தேவ ஜனமே, இது நிசாரமான சாதாரணமான காரியம் அல்ல. எனக்கு அப்போ தோணுது என்ன, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அங்கே மீட்டிங்கில் இருக்கும் பொழுது எங்கள் ஜிஎம் கேட்டார், டிபார்ட்மெண்ட் எங்கள் டிவிஷனோட ஹெட்டு கேட்டார், நம்ம இந்த ஆஃபீஸில் இருக்கிற இந்த ஸ்டாஃபில் யாருக்கு ஞாபக சக்தி அதிகம் பொதுவாக கேட்டார். அப்போ எல்லாரும் ஏகோபித்து சொல்ல இயேசுதாஸுக்கு தான் ஞாபக சக்தி அதிகம். எனக்குள்ளால என்ன அறியாமல் பெருமை வந்துச்சு. அல்லேலூயா. 10ஆம் கிளாஸில் 3 முறை தோத்து போன எனக்கு அதிக ஞாபக சக்தி இருக்குது. எதனால சொன்னாங்க, அவன்கிட்ட பெரிய ஸ்டோர், அதில் எங்கே என்ன பொருள் இருந்தாலும் கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவான். கம்ப்யூட்டரை பார்க்க வேண்டாம், அவன் ஒரு மினி கம்ப்யூட்டர், ஒரு சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதனால இவன் சொல்கிறான், இதை கேட்க கேட்க நாமே வந்துட்டு பெருமைப்படுத்தி கொண்டேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு என்ன வேணும், இனி அடுத்த ப்ரமோஷன் வேணும். நான் மேனேஜர் லெவலுக்கு லாயக்கானவன். அப்போ எனக்கு நான் எல்லாம் எனக்கு தெரியும். இது நம்மை அறியாமலே, என்னை அறியாமலே எனக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா. என்னை தெரியாமலே எனக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தது. நான் ஒவ்வொரு நாளும் எதிர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு இது கொடுக்க வேண்டும், இது எனக்கு கொடுக்க வேண்டும். வேலையை உண்மைதான், நான் செய்கிற வேலை 2-3 சூப்பர்வைசர் செய்கிற வேலையை சேர்த்து செய்கிறேன். அது சுத்த கிருபை அல்லவா அது. அல்லேலூயா. கர்த்தர் ஈவான வேலை அல்லவா அது. தேவன் பொறுத்திருந்து காத்திருந்து அநேக ஆண்டுகள் ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்மை கலத்தி வைக்க காத்திருந்தேன். காத்திருப்பு எனக்கு இல்லையே. அல்லேலூயா. நான் இப்பொழுது நிமிர்ந்து விட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஆணவம் வந்து விட்டது. இப்பொழுது எனக்கு வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரர்களிடத்தில் நான் கேட்பதில்லை. என்னோட கூட ஊழியக்காரர் எப்போ இருப்பாங்க, இந்த பாஸ்டர் கூட எப்படி நடக்கிறோம் இது போல அந்த ஊழியக்காரர் கூட நடப்பேன். நான் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் தடை பண்ணுவார், எனக்கு தெரியும். அவர் இதை ஒத்துக்க மாட்டார். அவர் சொல்லுவார், இல்லை இல்லை நம்ம ஜெபிச்சு தேவ சமூகத்தில் இருந்து பொறுமையாக எடுக்கலாம். கேட்க மாட்டேன். ஒரு முறை 2008ஆம் ஆண்டு என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணேன். அப்போ சீபாலும் சாமும் பிள்ளை அங்கே இருக்காங்க, வேலையில் இருக்காங்க. ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ணிட்டு 4 நாள் பொறுத்து எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன வேலை செய்தீங்க நீங்கள், எனக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்கல, ஏமாத்துறாங்க. அவர் அதுக்கு பதிலே சொல்லலை, விட்டுட்டாரு. ஆனால் ரிசைன் பண்ணேன். கூப்பிட்டு பேசுனாங்க, திருப்பி கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொன்னாங்க. என்னுடைய ஒரு கெட்ட சுபாவம், ஒரு மோசமான சுபாவம், ஒரு முறை தீர்மானத்தை எடுத்துட்டா மாற்ற ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய ஒரு பிசாசு எனக்குள்ள. நான் எப்படி நான் பண்ணினது சரிதான், அதில் தவறு இல்லை, அப்படி பிடித்து கொண்டேன். அந்த வேலையை விட்டுட்டு கரெக்டாக வந்துட்டேன். கடைசி நாள் நான் இன்னைக்கு ஃப்ளைட்டு ஏறணும். நைட்டு 9 மணி ஃப்ளைட்டு. 4:30 மணிக்கு என் கம்பெனியில் சப்ளையர் ஒரு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஆள் கேட்டார். அந்த கேபினில் இருக்க இயேசுதாஸை பார்க்க முடியும் எங்கேன்னு கேட்டாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டார், போகிறாருன்னு. என்னைக்கு போகிறாரு, இன்னைக்கு நைட்டு. அவர் உடனே ஃபோன் பண்ணார் எனக்கு, நீங்கள் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா அதுவரை எனக்கு வேலை கிடைக்கல, பண்ணுறேன். அந்த கம்பெனியில் எங்கள் கம்பெனியில் வாங்கினதை விட அதிக சம்பளத்தை கொடுத்து அவர் உடனே தான் எக்ரிமெண்ட் கொடுத்தாரு. 15-20 நாளில் திருப்பி போய் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, நான் அதை விட இன்னும் பெரிய ஆள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எப்படி சத்துரு நம்மளை இழுத்துட்டு போவான், நம்ம எங்கே கொண்டு உயர்த்துவான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் இன்னும் அதிகமாச்சு. அப்போ திருப்பி நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன், திருப்பி சபையில் போய் சேர்ந்தாச்சு. அப்போ பாஸ்டரை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணும் தெரியுமா, எப்படி தோணும், பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் நல்ல விசுவாசி, எனக்கு தான் எல்லாமே கர்த்தர் செய்கிறாரு. பாஸ்டர் சொன்னார் இல்லை, எப்படி நீங்கள் ஏன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணியிருக்கலாம் இல்லை, இப்போ கர்த்தர் எனக்கு உடனே விடுதலை கொடுத்தாரு இல்லையா. அந்த கம்பெனியில் 2000 அதே கம்பெனியில் இன்னும் அதே சேர் எனக்காக காத்திருந்து 7 பேர் வேலை செய்தாங்களா மாறி மாறி. 1 வருஷம் கரெக்டாக 1 வருஷத்தில் திருப்பி ஜாயின் பண்ணுறேன். அப்போ வேலை செய்கிறேன். வேலை செய்யும் பொழுது அதில் 2வது திருப்பி பவானி வர சொல்கிறேன். நான் இந்த 1 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், புதுசாக ஜாயின் பண்ண கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது திடீர்னு அந்த கம்பெனி லாஸாக போச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி பார்த்துக்குங்க, நாங்கள் உங்கள் கம்பெனிக்கு ரிலீஸ் கொடுத்துறோம் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், திரும்ப அதே கம்பெனியில் போய் எங்கள் ஜிஎம்மை பார்த்தேன். அவரோட நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க, அதே போஸ்ட்டில் அதே இடத்துல போய் ஜாயின் பண்ணேன். திருப்பி எனக்கு என்ன, நான் போகும்போது அந்த சிஸ்டம் எல்லாம் அப் டவுன் ஆகிட்டு, எல்லாம் மோசமாயிட்டு, ஒன்றுமே ஒழுங்காக இல்லை. அதனால் நான் என்ன யோசித்தேன், நான் போய் திருப்பி சீர்படுத்த தொடங்கினேன். ஒரு 6 மாதம் 8 மாதம் நைட் டே எல்லாம் உட்காந்து அதெல்லாம் சரிப்படுத்தின ஜிஎம் தோலை தட்டிட்டு சொன்னார், வெரி குட், உனக்கு அடுத்த ப்ரமோஷன் உனக்கு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூட மேலே ஆகியாச்சு. இப்போ நான் தான் கிங். ஏன்னா 1 வருஷம் நான் இல்லாமல் இருந்தேன். இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த சிஸ்டம் மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நான் திருப்பி சரி பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் பெருமை அதிகமாச்சு. அப்போ நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான். நான் தான் இனி இல்லை, வேறு யாரும் முடியாது. அது தலைக்குள்ளால் போய் உள்ளால் உட்காந்துச்சு. எப்படி, உன்னை தவிர இதை யாராலும் செய்ய முடியாது.
உன்னை தவிர யாராலும் செய்யும். நம்ம அநேகருக்கு இருக்கிற சில காரியங்கள் இதுதான். உன்னை தவிர இது யாராலும் செய்ய முடியாது. அது மனசுக்குள்ள இருந்து இருந்து அவர் என்ன சொன்னார், உனக்கு நான் இந்த ப்ரொமோஷன் தாரேன்ட்டு 2019 வரை நகட்டினார். நம்ம வேலையை செய்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாளாச்சு தீர்மானம் எடுத்தேன். அப்போ நம்ம சபைக்கு வந்தாச்சு, வந்து நம்ம இங்கே ஆராதிச்சுட்டு போவோம் இருப்பேன். ரிசைன் பண்ணதை நம்ம பாஸ்டர்னு சொல்லலை, அந்த பாஸ்டர்னு சொல்லலை. ரெண்டாவது ரிசைன், 2 பாஸ்டர்னு சொல்லலை, ரிசைன் பண்ணியாச்சு. திருப்பி நெகோசியேஷன் நடக்குது, கூப்பிடாங்க, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும். அப்போ நான் சொல்லி எனக்கு ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வேணும். அப்போ தான் எனக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. இங்கே பேசி பார்க்குறேன், எல்லாம் முடிச்சு. அது இல்லை, நான் ஒன்று ரிசைன் பண்ணிட்டு திருப்பி வந்தாச்சு. வந்துட்டு பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, அங்கே வீட்டுக்கு போயிருந்தேன். பாஸ்டர் எதனால் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க? முகம் அப்படியே வாடி, இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, வாடி சுருங்கி இருந்தேன் பாஸ்டருடைய முகம். நீங்கள் எதனால இங்கே ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க? ஏன்னா என் ஒய்ஃப் அதுக்கு முன்னால் ரிசைன் பண்ணி ஊருக்கு வந்தாச்சு, வேலை இல்லை, ஏகப்பட்ட கடன் இருக்குது. நீங்கள் எதனால ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க? அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் என்னை திருப்பி கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. எப்படி? என்னை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் தான் அங்கே எல்லாம். என் மனசுக்குள்ளால் நான் நினச்சிருக்கேன், நான் தான், என்னை விட்டு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வரும்போதும் ஒரு 7 பேர்கிட்ட என்னுடைய பொறுப்பை எல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. எங்கள் ஜிஎம்என்ட்ட சொல்ல, நீ நிச்சயமாக திருப்பி வந்து ஜாயின் பண்ணிடுவேன் அவர் என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, திருப்பி கூப்பிடும்போது நம்ம ஒரு நல்ல போஸ்ட்டு கேட்டு போயிடலாம், திருப்பி போயிடலாம். அன்றைக்கு 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி அந்த கம்பெனிலேருந்து நான் ரிட்டர்ன் வந்தேன். அல்லேலூயா. இந்த 6 ஆண்டுகள் கர்த்தரை உருவாக்கினார். அல்லேலூயா. அந்த இடத்தை வைத்திருந்த ஸ்தானத்தை எண்ணி ஆளாத நாட்கள் இல்லை. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர். வசனத்தை ஒருவரோட வாசிங்க. உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உருவாக்கிறதுமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்த அந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி வந்த நாளிலிருந்து என்னை கர்த்தர் ஒன்றுன்றாங்க. அந்த அதுலேயும் கடைசி லாஸ்ட் 2022 ஜூன் வரையில் அந்த உணர்வு இல்லை எனக்கு. அதுவரை அந்த உணர்வு இல்லை. அநேகர் சொல்லுவாங்க, நீ இந்த பிடிவாத குணத்தை விடு, நீ எல்லாம் சீரிச்சு அதை வந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து அதில் அப்படியே நின்று கொஞ்சம் யோசி. அதெல்லாம் கிடையாது. நான் கடைசி 2022ஆம் ஆண்டு திருப்பியும் போனேன், ஒய்ஃபோட ஜாயின் விசாவில் ஃபேமிலி விசாவில் போனேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், போய் நான் வந்துட்டு வேலை தேடி வேலையில் அங்கே உட்காந்துருவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாஸ்டர் அப்போ சொன்னாங்க, நல்லா ஜெபிச்சு பாருங்கள். எப்படி? எனக்கு அதில் திருப்தி இல்லை, நீங்கள் போகிறதுல எனக்கு திருப்தி இல்லை, நீங்கள் நல்லா யோசிங்க. ஆனால் ஒரு 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 அளவுக்கு மேலே சொல்ல முடியாது இல்லையா? எவ்வளோ லாஸ்ட்டு சொல்ல முடியும் சொல்லியாச்சு. இல்லை பாஸ்டர், எனக்கு அங்கே நிறைய பேர் தெரியும். என்னுடைய மைண்டில் என்னென்னா, நிறைய சப்ளையர் எனக்கு பழக்கம் உண்டு, சின்ன சின்ன கம்பெனி வச்சுருக்காங்க. நம்ம போய் ஃபோன் பண்ணி நான் வந்திருக்கேன்னு சொன்னாலே உடனே நம்மளை வாங்க ராஜான்னு தூக்கி கொண்டு போய் சேரில் உட்கார வச்சுருக்காங்க. இதான் என்னுடைய எண்ணம். ஆமாம், ராஜா உங்களை விட்டால் வேறு யாரும் உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க, நீங்கள் தங்க வாங்க அடிச்சுட்டு தூக்கி கொண்டு உட்கார வச்சு வேலை கொடுத்துருவாங்க. அப்படி நினச்சிட்டு தான் போகிறேன். அங்கே போய் கூப்பிட்டா நம்ம அங்கே ஆஃபீஸில் கம்பெனியில் வேலையில் இருக்கும்போது எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ, நான் சொல்லி இப்படி ஏசுதாஸ் பேசுகிறேன், திருப்பி வந்துட்டு அப்படியே வந்துட்டீங்களா, ஓகே முடிச்சு ஃபினிஷ். அடுத்த திருப்பி கூப்பிட யாரும் ஃபோன் எடுக்கலை. அப்போ உட்காந்து யோசித்தேன், அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நான் என்ன பெரிய எதிர்பார்ப்பு, போன ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்திடலாம், ஒரு இடத்துலையும் கர்த்தரை ஸ்திரப்படுத்தலை, கர்த்தர் நிற்க வைக்கலை. நான் திரும்ப வந்தேன். திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தப்போ பாஸ்டர் வந்தாங்க வீட்டுக்கு. பாஸ்டர் வந்து பேசிகிட்டு இருந்தோம். கேட்டாங்க எப்படின்னு. அப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு. வந்தப்போ கேட்டாங்க, பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு மறந்துருக்க சொல்லிட்டு, நான் மறந்தே தெரியல. நான் சொல்லுங்கள் பாஸ்டர்னு சொன்னேன். சொன்னாங்க, உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா தான் இருக்குது, என்ன நீ எல்லாம் நல்ல மனுஷன் தான், ஆனால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சுபாவத்தை நீங்கள் மாற்றணும். அப்போ நான் எனக்கு உடனே தெரிஞ்சுது என்ன சொல்ல போகிறாங்கன்னு. அப்போ சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த தீர்மானம் எடுக்கிறது இருக்கு இல்லையா, என்ன நீங்களா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்களா, இதை நீங்கள் இந்த இதுலேருந்து மட்டும் நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ மனுஷர் இந்த விஷயத்தை என்ன சொல்லிட்டு உண்டு. நான் கட்டின மனைவி என்னிடத்துல 100 முறை சொல்லிட்டு உண்டு, எப்படி இந்த ஒரு விஷயத்தை தீர்மானம் எடுக்கிறத பொறுமையாக எடுங்க, நிதானமாக எடுங்க, யோசித்து எடுங்க, ஜெபித்து எடுங்க. நான் கேட்க மாட்டேன். ஆனால் ஊழியக்காரர் சொல்லிட்டு போன பிறகு என் மனசில் ஒரு பாரம் உண்டாச்சு. இது உண்மை. எந்த ஊழியக்காரனை, நாங்கள் ஒரு 15-18 வருஷம் ஒரு ஊழியக்காரர் கூட இருந்தேன். அவர் என்ன செய்வார், அப்படி சுற்றி சொல்லுவார், அப்படி பட்டும் படாமல் சொல்லுவாங்க, புத்தி உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். ஆனால் நம்ம ஊழியக்காரர் வந்து டைரக்டாக முகத்துக்கு முகமாக நின்று அவர் சொன்னார், பார்த்தீங்களா, அது என்ன தொட்டுச்சு. அல்லேலூயா. அநேகருக்கு பிடிக்காது, ஆனால் நிச்சயமாகவே நம்மை நேசிக்கிற ஒரு தேவ மனிதன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம முகத்தை பார்த்து சொல்லணும். சொன்னால் நிச்சயமாக அது தேவ பிள்ளையாக இருந்தால் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அந்த அழைப்புள்ள ஊழியக்காரனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கு. நான் இந்த 6 வருஷத்தில் நிச்சயமாக உருவாக்கப்பட்டேன்.
நிச்சயமாக கர்த்தர் என்னை உருவாக்கினார். கர்த்தர் நிச்சயமாக ஒரு தெளிவை தந்தார். கர்த்தர் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவேன், இப்போ எனக்கு பெருமை வர முடியாது. எனக்குள்ளால வந்துட்டு இது எனக்கு கிடைச்சி நான் பிடிச்சி என்னோட திறமையினால கிடைச்ச வேலை. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு குப்பையும் கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய சுத்த கிருபையினால அவர் இந்த வேலையை தந்திருக்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யுது, மெயினான காரியம் என்னன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. நான் என்ன செய்தேன், அதுக்கப்புறம் பாஸ்டர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் யோசித்தேன், உண்மைதானே, ஒரு ஊழியக்காரன் வந்து முகத்தை பார்த்து சொல்கிறாரு. அப்போ சொல்லணும்னா கர்த்தர் அவரை ஏவி இருக்கிறார். நிச்சயம் என்னோட கரெக்டாக பார்த்துருக்காங்க. நான் எப்படி செய்கிறேன், அநேக காரியம் முடிவு எடுத்திருக்கேன். முதல்ல போய் ஹோம்லெஸில் போய் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். 6 மாதம் வேலை செய்தேன். அப்புறம் அங்கே உள்ள இது பிடிக்கிறேன்னு விட்டுட்டு வந்துட்டேன். திருப்பி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணேன். அது ஜாயின் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னாங்க நல்ல வேலை செய்யுங்கன்ட்டு. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலைகள் சரியில்லை, நான் விட்டுட்டு வந்துட்டேன். 2வது கடை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க என்ன வேலை செய்ய போகிறீங்க, எதுக்காக கடை எடுத்தீங்க. எனக்கு ஒரு பதில் இல்லை. எதையாவது பண்ணலாம். அல்லேலூயா. எதையாவது பண்ணலாம். அவங்க அது சப்போர்ட் இல்லை. அப்போ சொன்னாங்க சரி ஏதோ பண்ணுங்க. அது 1 வருஷம் போகும் முன்னால் 10-12 லட்சம் ரூபா லாஸ் முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல உட்கார்ந்தாச்சு. இப்படி எல்லாம் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் நம் தேவனை விட்டு தேவ சித்தத்துக்கு மாறாக தேவனுடைய தரிசனத்துக்கு விரோதமாய் எடுக்கிற தீர்மானம் ஒன்று வெற்றி அடைவதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்தேன்னா யோசித்தேன். ஃப்ரீயாக இருக்க டைமில், பகல் டைமில் வந்து ஜெபம் பண்ணுவேன். அழுது ஜெபம் பண்ணி பார்ப்பேன், அழுவேன், ஜெபம் பண்ணுவேன். நம்ம ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நல்லா யோசித்துடுங்க. ஜெபம் பண்ணுற நேரம் எதுன்னு யோசிங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது என் வேலை முடித்து நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், சபை திறந்திருக்கு, போய் ஜெபம் பண்ணுறேன். விடுதலை வராது. அல்லேலூயா. விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரீயாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுறது நல்லது தான். எல்லா நேரமும் கர்த்தரை ஆராதிக்கிறது நல்லது தான். ஆனால் நாம் எதிர்பார்த்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ ஜெபம் பண்ணணும், என்னால் கொடுக்க முடியாத நேரம், நான் வந்து சமர்ப்பிக்க முடியாத நேரம். நான் யோசித்து பார்த்தேன் எப்போ ஜெபிக்கலாம். வீட்டில் காலையில் எழுப்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்தாச்சனும் அது ஜெபித்து பெட்டோட படுத்து தூங்கிடுது. அல்லேலூயா. அதோட ஜெபமும் தூக்கமும் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கும். அப்போ தான் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தேன். கர்த்தாவே, என் வீடு இருக்கிறது பாலூரில். டெய்லி 5 மணிக்கு இங்கே வந்துடுவேன். காலையில் சபையில் வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி, ஆனால் ஜெபத்தை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. நான் ஜெபிப்பதை விட மாட்டேன். மழை பெய்தாலும் சரி, சாட்சி பாஸ்டர், மழை பெய்தாலும் சரி, மழை பெய்யலைனாலும் சரி, கிளைமேட் என்னவாக இருந்தாலும் சரி, என்னை எழும்பி வர முடியும்னா நான் வந்துடுவேன். அப்படி எழும்ப முடியாமல் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா அது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் அதை காண்கிறார். நான் அதை கண்டினியூவாக வர இந்த நம்ம சபை கட்டிகிட்டு இருக்கும்போது ஆரம்பித்தேன். வார்க்கும்போது வந்து இல்லை ஃபஸ்ட், ஆமாம், வார்த்தை விட்டு இருக்கும்போது நான் ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். கண்டினியூவாக ஜெபித்து கொண்டு இருந்தேன். 5 மணிக்கு முதல்ல சத்துரு என் மைண்டில் கொண்டு வந்தேன். நீ அங்கேருந்து இங்கே வர்றது 6 கிலோமீட்டர் இருக்குது. 6 12 கிலோமீட்டர். நீ 12 கிலோமீட்டர் ஓட்டி பெட்ரோல் போட்டு ஓட்டி போயிட்டு உனக்கு என்ன பிரயோஜனம். அல்லேலூயா. சத்துரு கொண்டு வருது. நம்ம முதல்ல காசு கணக்கு காட்டுவான். இந்த கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காலையில் 5 மணிக்கு போகிறது ஒரு 6-7 மணிக்கு போகிற போகலாமே, இல்லை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போனவர் ஃப்ரீயாக இருக்குது அப்போ போகலாமே. அல்ல, கர்த்தர் கேட்பது வசனம் என்ன சொல்கிறது, நம்முடைய எல்லாவற்றிலும் முதற்கனியை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. முதலாவதானதை கர்த்தர் கேட்கிறார், மேலானதை கர்த்தர் கேட்கிறார். அதை அவர் கொடுக்கும் பொழுது அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அதை ஆசீர்வதிக்கிறார், அதை நமக்கு திரும்ப கொடுக்கிறார் கர்த்தர். நான் இந்த 5 மணிக்கு நீங்கள் எல்லாம் யாராவது இது நடக்காது, இது முடியாது, இது சாத்தியதே இல்லை, இது குளித்து மூடிவிட்டாது என்றதை சொல்லி இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் இதை தொடங்கி பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற வேலையில் அதே 10ஆம் கிளாஸில் 3 முறை தோற்றம் வந்தேன் நான். அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, நான் படித்தனும் பெரிய மேதவன் ஆகலை, வேற ஒரு சம்பவம் நான் செய்யலை, எந்த விதமான. என்னுடைய பாஸ்போர்ட்டில் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, என்னுடைய பாஸ்போர்ட்டில் இப்போ இருக்கிற என்னுடைய வயசோட 6 வயசு அதிகம். அல்லேலூயா. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, சின்ன வயசில் வறுமையாக இருக்கும்போது 19 வயசில் 25 வயசுன்னு பாஸ்போர்ட் எடுத்தாங்க. அன்னைக்கு எடுக்கலாம். 25 வயசு பாஸ்போர்ட் எடுத்து நான் பாஸ்போர்ட் கிடைச்சோன்னே வெளிநாட்டுக்கு ஓடி போயாச்சு. 21 வயசில் நான் வெளிநாட்டுக்கு போயாச்சு. அப்போது இப்போ எனக்கு வயசு 51 நடந்துட்டு இருக்கு. பாஸ்போர்ட்டில் போய் என்ன இருக்கும், 57 வயசு இருக்கும். 57 வயசுக்காரன் எந்த கம்பெனி வேலை கொடுக்க மாட்டான், ஒரு கம்பெனி வேலை கொடுக்க மாட்டான். நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தேன், எனக்கு படிப்பு இல்லை, பாஸ்போர்ட்டில் என்னுடைய வயது அதிகம், எனக்கு இருக்கிற நோய்கள் அநேகம், இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஒரு தினம் வேலை கொடுக்க முடியும், வேறு வேலை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வேலையை ஆயத்தப்படுத்த முடியும். கர்த்தர் தந்த வேலையில் நம்ம நிம்மதியாக வாழ முடியும், ஜெயிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் கேட்கிறது என்னவென்று சொன்னால் நம்ம ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சமூகத்தில் வந்து விழுந்து கிடப்பது. அவர் தான் விடுவிக்க முடியும். அவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் விடுவிக்க முடியாது. அவரை தவிர யாருக்கு நமக்கு வந்துட்டு ஒரு வேலையோ வருமானத்தையோ ஆசீர்வாதம் தர முடியாது. அநேக ஆசீர்வாதத்தை அடைக்கிற வாசல்கள் உண்டாயிருக்கும். திறக்கிற ஒரே வழி கர்த்தருடைய பாதம். அல்லேலூயா. அவருடைய பாதம் மாத்திரை வாசிப்போம். ஏசாயா 45:4 கூட இல்லை, 45:4.
வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களின் அந்தகாரத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற ஆமேன் கொடுப்பேன். ஆமேன். கர்த்தர் இப்ப நம்ம ஒரு முறை யோசித்துக்கிடுங்க. கர்த்தர் இது எல்லாம் நடந்தது இல்லையா? அவதிப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கர்த்தர் இதை செய்தார்னு நம்ம நம்புறோமா? பார்க்குறோமா? கர்த்தர் நம்ம அப்படி செய்வாரா? இல்லை. கர்த்தர் தீமையினாலே நம்மை சோதிக்கிற கர்த்தர் அல்ல. இது யாருனால வந்தது? என்னால் வந்தது. நான் செய்த பாவத்தினால் வந்தது. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எடுத்த தீர்மானத்தினால் வந்தது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய ஆசீர்வாதம் எவ்வளவு அந்தகாரத்துக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தாலும், அல்லேலூயா, அது யார் பூட்டி வைத்திருந்தாலும் அதை உடைத்து நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வாங்குகிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய கிருபையுடையவர், கர்த்தர் தர கிருபையுடையவர், அவர் உடைத்து ஆசீர்வாதம் தர கிருபையுடையவர். அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எங்கே இருக்கிறோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பாதத்தில் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாய் மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் கருத்தில் வரும். அதுதான் நான் கற்றுக்கொண்டேன். 6 ஆண்டுகளாக நான் வேலைக்கு பிரயாசப்படுகிறேன். அந்த வேலையை செய்வதற்கு, அந்த வேலையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனாய் மாற நான் உருமாற்றப்பட வேண்டும் என்று இயேசு கர்த்தர் ஆசைப்பட்டார். அல்லேலூயா. அது 1 மாசத்துல சம்பவித்திருந்தா இப்ப நான் வேலையில் இருந்திருப்பேன். அல்லேலூயா. 6 ஆண்டுகள் கர்த்தரனை உருவாக்கினார். 6 ஆண்டுகளானது கர்த்தரனை உருவாக்க நான் ஒப்புக்கொண்டேன் கர்த்தர் சமூகத்திலே. தகப்பனே, நான் ஒரு பெரிய பாவி. ஆமென். கர்த்தர் ஒரு தீர்மானத்தை, ஒரு சின்ன தீர்மானம் குடும்பத்தில் எடுத்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். தகப்பனே, உங்க சித்தமா? உங்க சித்தம் இல்லை. அவர் சித்தம் இல்லாமல் எடுத்தா இப்படித்தான். நான் நினைப்பேன், ஒரு நாள் காலையில் எழும்புனா பெட்ரோலை போட்டு பைக் எடுத்தா நைட்டு தான் வீட்டு போய் சேருவேன். ஏன் ஓடுறேன், எதுக்கு ஓடுறேன், ஏன் என்ன ஒன்றும் எனக்கு தெரியாது. நீ யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் வந்துட்டு வாலிப வயசுல 45 வயசுல அங்கேருந்து வரேன், டெய்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு பிஸியாக இருக்க ஒருத்தன் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் உட்கார வச்சா அவன் நிலைமையை யோசித்து பார்க்கணும். அவன் மனது என்ன கஷ்டப்பட்டு யோசித்து பார்க்கணும். அவன் மானசீகமாக நொறுங்கி உடைந்து போவான். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சபையோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இல்லாமல் இருந்தால் என்னை நீங்கள் தெருக்களில் பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. குடித்து வெறித்து ஒரு விழுந்து கிடக்கிறவனாய் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் கிருபையாக ஒரு நல்ல சபையை தந்து அவரோடு கூட நிற்க செய்தபடியினாலே இன்று உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். அல்லேலூயா. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தேவ சமூகத்திலே நேர்த்தியாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க வேண்டும். தேவ பாதத்தில் விழுந்து கிடந்து கேட்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு தடை பண்ணி ஒன்று வைக்க முடியாது. எனக்கு இப்போ வந்துட்டு உண்மையாகவே நான் இந்த டிக்கெட் 3-4 நாளைக்கு முன்னால் தான் ரெடி ஆச்சு. அதுலேருந்தே ஒரு பதட்டம், ஒரு வேதனை. என்னன்னா, ஒரு அருமையான சபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது, ஆசீர்வாதமான சபை. இந்த வெளிநாட்டிலே சபைகள் இருக்குது. ஆனால் இது போல் நமக்கு ஒரு கூடுகையெல்லாம் அடிக்கடியெல்லாம் நடக்காது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை போவோம், இடைவெளி நாட்கள் இருந்தால் டைம் கிடைச்சா போய் என்ன வேலை பார்த்துட்டு தானே செய்யணும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை வந்துட்டு உண்மையிலே ஆவிக்குள்ள சந்தோஷப்பட்டால் நமக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய கிருபை. நம்ம நினைச்ச நேரத்தில் சபைக்குள்ளார போகலாம், நினைச்ச நேரம் போய் தேவன் ஆராதனை கூடு எல்லாத்துலையும் கலந்து கொள்ளலாம். நமக்குன்னு தனியாக ஒரு ஜபக்குழு இருக்கு இல்லையா? ஆண்கள் ஜப ஐக்கியம், பெண்கள் ஜப ஐக்கியம், வாலிபர்களுக்கு ஒரு ஜப ஐக்கியம், சண்டே ஸ்கூல், இப்படி எல்லா விதத்திலும் ஊழியங்கள் இருக்கிறது. கர்த்தரை அந்த இடத்துல வச்சிருக்க கொளுத்த கன்றுகளைப் போல நம்ம வளர முடியும். அல்லேலூயா. அது இல்லாத பாலைவனத்துக்கு போனால் தெரியும் இல்லையா? இப்போ பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் இருக்கிறது வந்துட்டு சிட்டி. இப்போ போனாலும் சிட்டி, அங்கேருந்து 1100 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அடுத்த சபைக்கு, ஒரு சபைக்கு ஊழியர்ச்சி பண்ணணும்னா, ஒரு ஆளை பார்க்கணும்னா, அங்கே ஏன்னா சுவிசேஷம் சொல்ல ஆள் இல்லை, அங்கே யாரும் இல்லை. மாதத்தில் 1 நாள் 2 பேர் 3 பேர் அந்த காரை ஓட்டிகிட்டு போகணும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை ஒன்று யோசித்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு வசனம் கேட்கணும்னா 1 மாதம் காத்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு கிருபை உள்ளவர்கள், எவ்வளவு பாக்கியவான்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையில் நம்ம எந்த ஊழியம் நடந்தாலும் ஓடி வந்து அதில் சேர்ந்துக்கணும். எல்லா ஊழியத்திலையும் நம்ம கை கொடுக்கணும். நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஒரு ஆளுக்கு சாட்சி நிறைய இருக்குது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 41:14. இல்லை, 41:14. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தும் பொழுது அப்படியாக உயர்த்துகிறார். யோசேப்பு தப்பு பண்ணதுனால சிறைச்சாலை இல்லை. அல்லேலூயா. அது நம்மளோட கூட கம்பேர் பண்ண முடியாது. அவனை யோசேப்பு நல்ல ஒரு நீதிமான். யோசேப்பு தேவனுக்கு பயந்தவன். அவன் யோசேப்பு தரிசனம் உள்ளவன்.
நம்ம அவனோட கம்பேர் பண்ண நமக்கு நம்ம பாவி. அல்லேலூயா. நான் அந்த தரிசனத்தோடு இருக்கிறவன் என்று சொன்னால் அதன் மூலமாய் பாடு வரலாம். ஆனால் நான் பாடுபடுவது நான் உங்களை நான் பாடுபடுவது இந்த யோசேப்பை போல வாழ்ந்ததினால் அல்ல, என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய், என்னுடைய மீறுதலின் நிமித்தமாய், நான் என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் செய்த கிரியை நிமித்தமாய் நாம் தண்டிக்கப்படுகிறோம். அப்போ ஒரு பொழுதும் ஒரு சோதனை வரும் பொழுது, வேதனை இருக்கும் பொழுது கர்த்தரை முறுமுறுக்கக்கூடாது. யோசிக்கணும், உட்காரணும். இது யாருனால வந்தது, எதனால வந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. நம் பாவம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனை உண்டு. தண்டனை யார் கொடுக்கிறார்? சத்துரு கொடுக்க. ஏன்னா அவனுக்கு அதிகாரம் போகிறது கையில். நான் தவறான முடிவை எடுக்கும் பொழுது அந்த முடிவு சத்துருடைய கருத்தில் செல்கிறது. அதன் நிமித்தமாக என்னை உபத்திரவப்படுத்த, என்னை தொல்லைப்படுத்த அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவன் தேவ சமூகத்தில் சென்று கேட்டான், யோபுவை. கர்த்தர் கேட்டார், நீ என் தாசனாய் யோபுவை பார்த்தாயோ? அல்லேலூயா. கர்த்தர் சாட்சி கொடுத்தார் யோபுவை குறித்து. அங்கே அவன் கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனை சோதித்து பார். அல்லேலூயா. அந்த சோதனை வேற, நான் சோதிக்கப்பட்டது வேற. அல்லேலூயா. என்னுடைய மீறுதலினாலே நம்ம அப்படி உங்களுக்குள்ள நமக்குள்ள யாருக்காவது அப்படி இருக்குன்னா நம்ம உணர்வடையணும். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்தில் சமர்ப்பிச்சிடணும். கர்த்தருடைய சமூகத்தில் சமர்ப்பித்துட்டா கர்த்தர் நம்மை சரியாக்கி விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிமிர பண்ணுவார். குங்கி நடக்கிற அனுபவம் எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஃபேமிலி, எங்கள் வீட்டில் வைஃபோட ஃபேமிலியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருந்து உட்காந்துருந்தோம். ஒரு ஆள் கேட்டாங்க, எங்கள் வைஃபோட ஒரு ரிலேஷன்ட்ட, அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு. ஏன்னா நம்ம போகும்போதெல்லாம் நம்ம பழகி போச்சு. 10-20 வருஷமா நல்ல பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணிட்டு போகிற பழக்கம் ஆகி போச்சு. இது பார்த்தோன்னு நினச்சாங்க ஏதோ ஒரு நல்ல ஆஃபீஸர் போல இருக்குன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு சொன்னால் V1. நான் கேட்டேன், V1 என்ன? வெட்டி ஆஃபீஸர். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வெட்டி ஆஃபீஸரா? அப்போ நினச்சேன், உண்மையா அங்கே சிரிச்சிட்டு வந்துட்டு என் மனசு உடைஞ்சுது. அல்லேலூயா. நம்மை உலகம் எப்படி பார்க்கிறது? இதற்கு பரிகாசம் பண்ண காரணமானது யார்? நான் பரிகாசம் பண்ணப்பட காரணம் ஏன்? நான் தான். அல்லேலூயா. கர்த்தர் அன்பான அருமையான ஒரு வேலையை கொடுத்திருக்கும் பொழுது பெருமை வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்க ஸ்தானத்தில் நிற்பதற்கு ஒவ்வொரு நாளும் தாழ்ந்து விழுந்து கிடந்து தேவ பாதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் நம்ம நிற்கிறது நம்ம பலத்தில், என்னுடைய படிப்புனால. இந்த வேலை கர்த்தர் நான் எடுத்தது அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் இல்லை. படித்த எல்லாவனுக்கு வேலை கொடுக்கல. அல்லேலூயா. படித்த எல்லாவனுக்கு வேலை இல்லை. பிரயாசப்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்து விடவில்லை. அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம், அவன் நீதிமானாய் இருந்தான். நீதிமானாய் இருந்தாலும் உபத்திரவப்பட்டான். அந்த உபத்திரத்தில் அவன் உருவாக்கப்பட்டான். அந்த ஸ்தானத்துக்கு உயரும்படியாக அவன் உருவாக்கப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். நம்மை தேவ சமூகத்தில் வைப்போம். நான் ஏன் உபத்திரவப்படுகிறேன்? இந்த உபத்திரவ காரணம் என்ன? நான் நீதிமானா? இல்லை, ஒரு பொழுதும் இல்லை. நான் நீதிமான் அல்ல என்று அறிந்து எந்த இடத்துல தேவ சமூகத்தில் விழுந்திருக்கிறேனோ அந்த இடத்துல தேவ பாதத்தை பிடித்து கொண்டு நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு முறை கூட ஒரு விஷயத்தை கூட சொல்லிடுறேன். எல்லாரும் கவனமாக நீங்கள் ஜெபிங்க. எல்லா நாட்களிலும் நம்ம சபை வந்துட்டு நிரம்பும்படியா நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். நான் நிச்சயமாக ஜெபிப்பேன். நம்ம சபையில் வரும்போது அடுத்து நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டிக்கெட்னு சொல்லியிருக்காங்க. இடையில கூட ஏதாவது காரணத்தினால் வர வேண்டி வந்துட்டு போயிருந்தாலும் நம்ம வரும்போது சபை நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. அது நம்ம தரிசனமாக மாறணும். 2 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நடக்கணும். கர்த்தர் நம்ம சபையை கொண்டு, அது வேற நமக்கு இருக்க சபையில் நிறைய கடன்கள் இருக்குது. எது இருந்தாலும் நம்மை கொண்டு கர்த்தர் அதை நிறுத்தி பண்ணணும். அல்லேலூயா. இன்னொருடைய கரத்தை, நம்முடைய வீட்டில் இருக்க கடத்தை நம்ம எப்படி தீர்ப்போம்? நான் என் சொந்த குடும்ப கடை, எனக்கு கடை இருக்குது, எப்படி தீர்ப்பேன்? இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்க வேண்டாமா? அது கடன் தானே. ஆனால் நம்முடைய சபை நம்முடைய கடன். அல்லேலூயா. இது பாஸ்டர் சொல்லலை, என்னுடைய இருதயத்தின் பாரம். நான் உங்கள்கிட்ட சொல்ல, நம்முடைய சபையுடைய கடத்தை நம்ம தீர்க்கணும். நம்ம அதை ஏற்று ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் வழிகளை திறப்பார். நம்ம ஆசீர்வதித்தால் அந்த கடன் சாதாரணமாக தீர்ந்து போகும். அல்லேலூயா. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தால், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தின் பலன் கர்த்தருடைய சமூகத்தில் பண்டக சாலைகளே ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக அவருடைய பாதத்திலே கொண்டு வாருங்கள். அப்போ நம்மகிட்ட இருந்தெல்லாம் கொண்டு வந்துடும். அப்போ கொடுக்க இருதயம் இருந்த கர்த்தர் நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வித்து அநேக சபைகளுக்கு மாதிரியாக ஒரு விசேஷமான சபையை கர்த்தர் வைப்பார். நான் விசுவாசிக்கின்றேன். நாம் ஜெபிப்போம். நீ எங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நான் இங்கே போனாலும் நானும் ஸ்வீட்டையும் திரும்ப தனியாக தான் இருக்க போகிறேன். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு என் வைஃபுக்கு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. சாமும் சேரனும் சென்னையில் இருந்து படிப்பாங்க. எல்லாமே ஒரு அங்கங்கே தான் வச்சிருக்காரு கர்த்தர். இருந்தாலும் எல்லாம் நன்மைக்காகவே என்று நான் விசுவாசிக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிங்க. நீங்கள் எல்லாரும் வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தருடைய வேலி வைத்து காத்துக்கொள்ளும்படியாக சபையினுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரர்கள் ஜெபிங்க, ஊழிய குடும்பத்துக்காக ஜெபிங்க. எல்லா ஜெபத்திலையும் ஊழியக்காரரை மறக்காம ஜெபிங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு அனுபவ சாட்சியை கேட்டீங்க. ஸ்தோத்திரம். இப்போ எத்தனை பேருக்கு ஆமென் இந்த சாட்சி பிரயோஜனமாக இருந்து
அங்கே அப்படின்னா என்னை மனம் திரும்பணும். இந்த பெருமை ஆவியுடையவங்க நம்ம சபையில் நிறைய இருக்கிறாங்க. எனக்கு வேதனை உண்டு. கர்த்தர் தந்த படிப்புன்னு மறந்துட்டாங்க, கர்த்தர் தந்த வேலைன்னு மறந்துட்டாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும். எப்பவுமே இங்கே ஜபிக்க கடந்து வந்தவங்க மறந்துட்டாங்க, சபையை மறந்துட்டாங்க. இங்கே இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோட தான் பேசியிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தானியேல் எழுதின புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சார் உள்ளத்தில் தான் பெருமை கொண்டான். உள்ளத்தில் தான். சிலர் சொல்லுவாங்க எனக்கு டேலண்ட்டு, என் பிள்ளை பெரிய டேலண்ட்டு. நான் எப்போவும் சொல்லுவேன், ஒரு டேலண்ட் அதெல்லாம் மண்ணாங்கட்டி. சோத்துறோம். நம்ம திறமையினால் அல்ல. நம்ம சபை சபை எல்லாம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். என்னால் முடியாது, உங்களால் முடியாது. ஆவியானவர் தான் கிரியை செய்யணும். அவர் தானே எல்லாருக்கும் தெரியும். ஆவியானவர் தானே, நம்ம கர்த்தர் தானே சபை கட்டுறாரு. எல்லாம் அவர் தானே செய்கிறார். அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் அவர் தான் செய்கிறார். சோத்துறோம். அதனால் எப்போவுமே தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி எதுக்குன்னாலும் சபையில் ஜோம் பண்ணிட்டு தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு போனால் தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைப்பார். அவரை விட்டு நமக்கு யார் இருக்கா? கர்த்தர் உயர்த்த உயர்த்த தாழ்மைப்படணும், கர்த்தரை கனப்படுத்தணும், அவரை மறக்கக்கூடாது, ஆதியிலிருந்து அன்பை விட்டுறக்கூடாது. சுத்துறோம். இன்றைக்கி நம்முடைய சபையில் ஓப்பனாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார், அதனால சொல்கிறேன். சுத்துறோம். நான் மறைமுகமாக சொல்லி பார்ப்பேன். ஏன்னா சில இடத்துல எல்லா இடத்துலையும் நேரடியாக பேச முடியாது. இப்போ நான் ஒரு இடத்துல பேசுகிற மாதிரி சில இடத்துல பேசுனா உடனே சோழையில் அடிச்சிடுற மாதிரி அடிச்சிடுவாங்க. அதனால் மறைமுகமாக சோத்திரம். நான் தான் தாவீது இடத்துல சொன்ன மாதிரி தான் சொல்வேன், புரிஞ்சால் புரியட்டுன்னு. சோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவா. இன்னும் கர்த்தர் டைரெக்டாக உங்களோட பேசியிருக்கிறாரு. தாழ்த்துங்க, உயர்த்தப்படுவீங்க. இந்த தேசத்தில் சகல ஜாதிகளை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இப்போ கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். எந்த குடும்பத்தையும் கர்த்தர் கைவிட மாட்டார். எப்போ பெருமை கொள்றீங்களோ அவ்வளவுதான். சுத்துறோம். குடும்பத்துலேயும் பெருமை கொள்ளாதீங்க. ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படுகிற நாளில் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாங்க சிலர், தீங்கு. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க மத்தியில் இப்போ என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அற்பமாக எண்ணாதீங்க. உங்களை உயர்த்தினது கர்த்தர் அல்லவா, அவர்களை உங்கள் பாதத்தில் கொண்டு வருவார். இன்னொன்று, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்னுள்ள தம்பட்டத்தை விட்டுருங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு தான் எல்லாம் தெரியுமா? அந்த எண்ணம் நம்மளை விட்டு மாறணும். ஆமென். கர்த்தர் இந்த உருவாக்குகிற நாட்கள் குடும்பத்திலையும் சரி, எந்த ஸ்தானத்துலையும் சரி, சொத்து நம்ம வேலை இருக்கிற இடத்துலையும் சரி, எந்த இடத்துலையுமே நம்மை தாழ்த்தணும். பெருமையான வார்த்தை. உங்கள் குடும்பத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. உங்கள் திறமைகளை குறித்து நான் எந்த குடும்பம் தெரியுமா? நம்ம கிறிஸ்துவின் குடும்பம். அதை மட்டும், இயேசு கிறிஸ்துவை தவிர நம்ம ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது. ஆமென். அவர் தந்த கிருபை, அவர் கிருபையாக நம்மளை உயர்த்துகிறாரு. அவரை மட்டும்தான் நம்ம உயர்த்தணும். நம்மையும் உயர்த்தக்கூடாது, வேறு யாரையும் உயர்த்தக்கூடாது. எதுவும் நமக்கு உதவி செய்யாது. அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு முதலாவது நம்ம அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு அடுத்தது சகோதரருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சோத்திரம். அந்த தாழ்மை வந்துன்னா நம்ம எல்லா இடத்துலையும் அன்பாக இருப்போம். சோத்திரம். நம்ம விட்டு கொடுப்போம். சோத்திரம். உங்களுடைய அழகை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. கர்த்தர் எல்லாரையும் அழகாக படைச்சிருக்கிறாரு.
உங்கள் படிப்பை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. கர்த்தர் அல்லவா படிக்க வச்சார், அப்படி சுத்த கிருபை. உங்களுடைய தாளந்துகளை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தரிடத்தில் நாம் தள்ளப்படணும்? அவரை உயர்த்துகிற தேவன் அல்லவா. ஆமென். ஒப்பு கொடுத்து ஒரு 2 செகண்ட் திட்டவட்டமாக சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே அந்த ஆவி இருக்கிறது. இந்த சபை ஆராதனை விட்டு போகும்போது இருக்கக்கூடாது. மாறணும், மனம் மாறணும், மனம் திரும்பணும். கர்த்தரை ஆசீர்வதித்து உங்களை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்க போகிறாரு. சகல ஜாதிகளும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. உங்களைப் போல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேசத்தில் வேறு யாரும் இல்லை. நித்திய ஜீவனையும் கர்த்தர் வைக்கிறாரு. அமிஸ்வத்திரம் நீபகத்து நீச்சார். அமிஸ்வத்திரம் அவன் தாழ்த்தப்பட்டான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது மறுபடியும் அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார், கர்த்தர் உயர்த்தினார், அதே சாணத்தில் வைச்சார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அமிஸ்வத்திரம் எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி நிர்விசாரமாக இருக்காதீங்க. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஈசப்பன் நம்மளை பார்க்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு. அவர் நம்மளை உருவாக்கி அவருடைய விருப்பமெல்லாம் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்மோடு கூட இருந்து உள்ளமுடைந்து அப்படி சம்மத்திலப்பா தாழ்த்தி மன்னியும்னு சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் வருவான். மன்னி கர்த்தாவே, பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்கப்பா. நம்முடைய அன்பில் வளரணும். நாங்கள் எல்லாரோட ஐக்கியமாக இருக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், சிலர் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சில காரியங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அமீ நல்லவரே உடைங்கப்பா. பாரும் தந்தையே, என்னுள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனொன்னு மருளுகின்றே. பரிசுத்தம் கஞ்சுகி அமீனப்பா மனொன்னு மகு அமே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே. சொல்லுங்கப்பா, எங்களை உருவாக்க ஆண்டு வர இந்த நிமிடமே எங்களுடைய வாழ்க்கை மாறுவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை மாற்றுகிறார். உங்களுடைய ஆமென் எல்லா கிரியைகளையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. நீங்கள் உயர்த்தப்படும் போது மற்றவங்க ஆலோசனை கொடுக்கலாம், இப்படி இப்படி கேட்காதீங்க, கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. நீங்கள் உருவாக்கப்பட்ட நிலைமை தெரியுமே. ஒருவேளை கணவர் சொல்லலாம் ஆலோசனை, மனைவி சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம். நோ, கர்த்தர் சொல்லுகிறதுக்கு மட்டும் கீழ்ப்படியணும். மற்றவங்க ஆலோசனை கேட்க கூடாதுன்னு சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை ஆசீர்வதித்தவர் அவர் அல்லவா, எனக்கு ஜீவன் கொடுத்தவர் அவர் அல்லவா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதுடைய சுத்த கிருபை
இது மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க இன்னைக்குள்ள நிலைமை தான் பார்ப்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு போதுமே. இயேசு. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசுவே இயேசு. எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுகிறீங்க? நான் பெருமை கொண்டபடினால தான் நான் கர்த்தரை விட்டு தூரமாக்கப்பட்டிருக்க என்னுடைய வாழ்க்கைக்கு நிர்பந்தமான நிலைமை. நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், ஏன் 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 இந்த வாழ்க்கையில் இந்த நிலைமை. இப்ப யோசித்து பாருங்க. நீங்கள் உணர்வடைந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உணர்த்துகிறாருன்னா, நீங்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை நேசி உங்கள் நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறாரு. கர்த்தர் உங்கள் நிலைமைகளை எல்லாம் மாற்ற போகிறாரு. கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்தவர கரங்களை தட்டி ஒரு ரபிக்கிற இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. கர்த்தர் அமே கர்த்தர் உங்களை உயர்த்தி அமே சொத்துரும். அவர் அமே நாம் எண்ணி முடியாத நிலைமையில கர்த்தர் தேசத்தில் உயர்த்த போறாரு. எல்லா நிலைமையிலும் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போறாரு. இப்ப எல்லாரும் ஒரு நிமிடம் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சகருடைய பிரயாணத்துக்காக அமைச்சரும் ஒருக்கங்க நல்ல வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வேலையில் கர்த்தர் உயர்வை கட்டளிடணும். அமைச்சரும் அமீன். நம்முடைய வாஞ்சையெல்லாம் இப்போ குடும்பமாக ஒரே தேசமாக இருந்தாலும் கணவன் மனைவி வேலை நிமித்தம் தூரம் இருக்கிறது. சீக்கிரமாக அவங்க சேர்ந்து அவருக்குள்ளே வளரும்படியாக கர்த்தருடைய நாமம் ஆமென் அவர்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். சோதரனுடைய நெருக்கங்கள் மாற, கடன் பிரச்சனைகள் மாற, சோதரன் இந்த நாட்களில் அவரை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதே மாதிரி அந்த இடத்துல ஊழியங்களை செய்யும் போதும் அங்குள்ளதான போதகர் இந்த நாட்களில் எந்தெந்த இடத்துக்கு அனுப்பி ஊழியத்தில் பயன்படும்படியாக அனுப்புகிறார். அந்த இடத்துல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும்படியாக ஒரு பிலிப்பு என்று சொல்லுகிறவன் சமாரியா பட்டணத்திலே கடந்து போன போது கர்த்தர் அந்த தேசம் சந்தோஷப்பட்டது போல தம்முடைய தாசர் போகிற நம்முடைய மகன் போகிற எல்லா இடமும் சந்தோஷம் உண்டாக, தேசங்கள் ரட்சிக்கப்பட, விடுவிக்கப்பட, நாம மகிமைப்படும்படியாக அதுக்காக ஸ்தோத்திரிப்போமா. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, அன்பின் தீபமே, சர்வ வல்லம் உள்ளவர, சபையாராகிய நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். தம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படி பிரயாணத்தில் கர்த்தர் கூடையிரும். இப்போ இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் முற்றிலும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அமீனடுவரே, மறுபடியும் அமீனடுவரே. அவர் எங்கள் சபையில் கடந்து வருகிற நேரங்கள் அல்ல, வரும்போதெல்லாம் கர்த்தர் எங்களை மகிமையாக வைத்திருக்கிறார். நீர் செய்கிற அதிசயமான அற்புதங்களை சொல்லி உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுப்பீராக. அமீனடுவரே, இந்த நாட்களில் அவருடைய பிரயாணத்தில் எல்லாம் நான் உனக்கு முன்னே போய் கோணலான விலை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர். ஆபிரகாமிடத்தில் சொன்னீங்க, போ, நீ புறப்பட்டு போ. கானானிலே பிரவேசிக்க பண்ண
கர்த்தர் வழிகாட்டுகிறது போல இந்த நாளைக்கு கடந்து போகிறார். நம்முடைய மகன் கடந்து போகும்போது ஆமென் ஆண்டவரே, எங்கே தங்கணும், எந்த இடத்துல என்ன செய்யணும்னு இந்த நாளில் அறியாமல் இருந்தாலும் நீர் நீர்த்தியாக நடத்துவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் எங்கள் சபையில் உள்ளதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை செய்கிறவங்களை கர்த்தர் பலப்படுத்தும். இந்த நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதை. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் நம்மோடு இன்றும் என்றும் ஆமென். சுத்திரம் ஆமென் ஆண்டவரே. இந்த நாட்களில் வெளி தேசங்களில் ஆமென் ஆண்டவரே கடந்து போய் ஆமென் வேலை செய்ய ஆமென் இன்னும் ஆமென் பல காரியங்களை முயற்சி பண்ணுகிற ஆமென் அத்தனை குடும்பங்களோடும் அத்தனை பிள்ளைகளோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு எடுத்தார் ஏசு ஆமென். தம் கார் சந்தோஷமா உற்சாகமாக நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கே ஆமென். அக்கரையை என்றென்றும் வாழ்த்துவே, அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. சிரித்த முகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்ல மகனா, சந்தோஷமா ஹல்லேலூயா. இயேசப்பா நல்லவர், நம்மை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென்.